வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்திய வரலாற்றுல தொலைஞ்சு போன ஒரு அத்தியாயத்தை பத்தி. ஆனா விஷயம் என்னன்னா, அது இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே திரும்பவும் கண்டுபிடிக்கப்பட்டு வருது. வாங்க, அந்த ஆச்சரியமான கதையத்தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. 2500 வருஷமா ஒரு பெரிய இந்திய நாகரிகம் நம்ம கண்ணுக்கே தெரியாம மறைஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? கேட்கவே நம்ப முடியாத மாதிரி இருக்குல்ல? ஆனா சமீபத்திய கண்டுபிடிப்புகள் இது உண்மையா இருக்கலாம்னு சொல்லுது. வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்னு பாப்போம். பல 100 வருஷமா நம்ம பழங்கால சங்க இலக்கியங்கள்ல, அதாவது அந்த பழைய காவியங்கள், கவிதைகள்ல இந்த மாதிரி வர்ணைகள் இருந்துச்சு. வைகை நதிக்கரையில பெரிய கோட்டை வாசல்கள், பரபரப்பான சந்தைகள், அறிவான புலவர்கள்னு ஒரு நகரமே இருந்ததா சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் வெறும் கவிஞர்களோட கற்பனை, ஒரு கட்டுக்கதைன்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ தொல்லியல் ஆய்வுகள் இது அத்தனையும் நிஜம்னு நிரூபிச்சிட்டு இருக்கு. சரி, இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப இருக்கிற தமிழ்நாட்டுல ஒரு சின்ன கிராமம். அங்கெல்லாம் அந்த இலக்கியங்கள்ல சொன்ன நாகரிகத்தை தேடுற வேலை தீவிரமா நடந்துட்டு இருக்கு. அந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, கோயில் நகரமான மதுரையிலிருந்து வெறும் 12 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு சாதாரண 110 ஏக்கர் தென்னந்தோப்பு தான். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும், இந்த இடம்தான் 21ஆம் நூற்றாண்டோட இந்தியாவோட மிக முக்கியமான தொல்பொருள் கண்டுபிடிப்புகள்ல ஒண்ணுக்கு களமா அமைஞ்சிருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? இங்க தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சது சும்மா ஒரு கிராமத்தை மட்டும் இல்ல. இது ஒரு பெரிய முழுமையான நகர கட்டமைப்பு. அதாவது கீழடிங்கிறது தொழில் நடக்கிற, மக்கள் வாழற முக்கிய மையமா இருந்திருக்கு. கொந்தக இறந்தவங்கள புதைக்கிற இடமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அகரம், மணலூர் மாதிரியான இடங்கள்லாம் மக்கள் வாழ்ந்த பெரிய குடியிருப்பு பகுதிகளா இருந்திருக்கு. இந்த தேடல் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு. 2015ல இந்திய தொல்லியல் துறை, அதாவது ஏஎஸ்ஐ, இந்த வேலையை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 2017ல இருந்து தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை இதை கையில எடுத்து நடத்துறாங்க. இப்போ 2024ல 10வது கட்ட அகழாய்வு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்படி படிப்படியா இந்த இடத்தோட ரகசியங்கள் வெளியே வந்துட்டே இருக்கு. சரி, இத்தனை வருஷ உழைப்புல பூமிக்கு அடியில் இருந்து அவங்க என்னதான் எடுத்தாங்க? தொலைஞ்சு போன இந்த சமூகத்தை பத்தி ஒரு முழு சித்திரத்தை நமக்கு காட்டுற தடயங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. முதல்ல கிடைச்ச தடயம் ரொம்பவே மேம்பட்ட ஒரு நகர திட்டமிடல். அங்க பெரிய செங்கல் சுவர்கள், கட்டிட அமைப்புகள், ரொம்ப ஒழுங்கா அமைக்கப்பட்ட வீடுகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஏன் ஒரு பெரிய விஷயம்னா, அந்த காலத்துல தென்னிந்தியாவுல இந்த மாதிரி பெரிய செங்கல் கட்டுமானங்கள் ரொம்ப ரொம்ப அரிதான ஒண்ணு. அடுத்ததா கிடைச்ச தடயம் அவங்களோட நீர் மேலாண்மை திறன். அதாவது தண்ணியை அவங்க எவ்ளோ திறமையா கையாண்டிருக்காங்கன்னு பாருங்க. ரொம்ப சிக்கலான சுடுமண் உறைக்கிணறுகள், அப்புறம் வடிகால் குழாய்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு நதிக்கரையில வாழ்ற நாகரிகத்துக்கு இது எவ்ளோ முக்கியமான ஒரு திறமைன்னு யோசிச்சு பாருங்க. சரி, வெறும் கட்டிடங்கள் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அவங்களோட அன்றாட வாழ்க்கைய பத்தி நமக்கு சொல்ற மாதிரி ஏகப்பட்ட பொருள்கள் கிடைச்சிருக்கு. மண்பாண்டங்கள் தான் இதுல அதிகம். அதுபோக அவங்க பயன்படுத்தின மணிகள், தங்க ஆபரணங்கள், இரும்பு மற்றும் எலும்புல செஞ்ச கருவிகள், ஏன் அவங்க விளையாடின விளையாட்டுப் பொருட்கள், தாயக்கட்டைகள் கூட கிடைச்சிருக்கு. இது அவங்களுடைய தொழில், கலைத்திறன், அவங்களோட பொழுதுபோக்குன்னு எல்லாத்தையும் நமக்கு காட்டுது. மூணாவது தடயம் ரொம்ப முக்கியமானது. கீழடி மக்கள் தனி உலகத்துல வாழல. அவங்க ஒரு உலகளாவிய வர்த்தக மையமா இருந்திருக்காங்க. எதை வச்சு சொல்றோம்னா, அங்க கிடைச்ச ரவுலேட்டட், அரேடயன் மாதிரியான வெளிநாட்டு மட்பாண்டங்கள் தான். இதெல்லாம் நேரடியா ரோமானிய பேரரசு கூட அவங்களுக்கு வர்த்தக தொடர்பு இருந்ததை நிரூபிக்குது. இப்ப நாம பார்க்க போறது தான் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஒரு பழங்கால எழுத்து. கீழடியில கிடைச்ச பானை ஓடுகள்ல 600க்கும் மேற்பட்ட கீறல் குறிகள் இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம்னா, இதுல சில குறிகள் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த சிந்து சமவெளி எழுத்துக்கள் மாதிரி இருக்குன்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க. ஒருவேளை ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குமோன்னு ஒரு பெரிய விவாதமே நடந்துட்டு இருக்கு. ஆனா இது இன்னும் நிரூபிக்கப்பட்ட உண்மை இல்ல, தீவிரமான ஆய்வுல இருக்கிற ஒரு விஷயம். இந்த தடயங்கள் எல்லாமே ஆச்சரியம்தான். ஆனா ஒரே ஒரு கண்டுபிடிப்பு இந்திய வரலாற்றோட கால வரிசையே மாத்தி எழுத போகுதுன்னு அப்போ யாருக்கும் தெரியாது. அது ஒரு உண்மையான பாம்ஷெல் டிஸ்கவரி. இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்ச பிறகும் ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் கிடைக்காமலே இருந்துச்சு. அது என்னன்னா, இந்த நாகரிகம் நிஜமாவே எவ்ளோ பழமையானது? கிமு 580. ஆமாங்க, 4வது கட்ட அகழாய்வுல கிடைச்ச ஒரு பொருளோட கார்பன் டேட்டிங் செஞ்சப்போ கிடைச்ச தேதி இது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டுல நகர வாழ்க்கையும் எழுத்தறிவும் நாம நினைச்சதை விட 300 வருஷம் பழமையானது. இது தென்னிந்திய வரலாற்றே மாத்தி எழுதுற ஒரு நம்பர். அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுல நகர நாகரிகம், எழுத்து இதெல்லாம் கிமு 300ல தான் ஆரம்பிச்சதுன்னு நம்ம படிச்சுட்டு இருந்தோம்.
ஆனா கீழடி கண்டுபிடிப்பு என்ன சொல்லுதுன்னா, இல்ல, அதுக்கும் முன்னாடியே கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே இங்க எழுத்தறிவு கொண்ட ஒரு நகர சமூகம் செழிப்பா வாழ்ந்திருக்குன்னு அழுத்தமான சான்றுகளை கொடுத்திருக்கு. ஆனா இந்த கதை கீழடியோட முடியல. சொல்லப்போனா இந்த கண்டுபிடிப்பு தான் புது புது தேடல்களுக்கும் பெரிய விவாதங்களுக்கும் கதவை திறந்து விட்டுருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த தேடல் இப்போ கடலுக்கடியிலையும் தொடருது. எங்கன்னு கேக்குறீங்களா? பழங்கால சோழர்களோட புகழ்பெற்ற துறைமுக நகரமான பூம்புகார்ல தான். சிலப்பதிகாரம் மாதிரியான காப்பியங்கள்ல சொல்லப்பட்ட கடலுக்குள்ள மூழ்கி போனதா நம்பப்படுற அந்த நகரத்தை இப்போ தேடிட்டு இருக்காங்க. இது சாதாரண தேடல் இல்ல, ரொம்பவே ஹைடெக்கான நீர்க்கடியில நடக்கிற தொல்லியல் ஆய்வு. முதல்ல சோனார் கருவியை வச்சு கடலுக்கு அடியில என்ன இருக்குன்னு ஒரு மேப் போடுறாங்க. அப்புறம் மணலுக்கு அடியில புதைஞ்சிருக்கிற கட்டிடங்களை கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியா ரிமோட்ல இயங்குற சின்ன நீர்மூழ்கி வாகனங்களை அனுப்பி அங்க என்ன இருக்குன்னு நேரடியா பாக்குறாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் பூம்புகார்ல நடக்கிற முதல் பெரிய நீர்க்கடி ஆய்வு இதுதான். ஆனா இந்த மாதிரி புது புது கண்டுபிடிப்புகள் வரும்போது அது கூடவே பெரிய விவாதங்களும் கிளம்புறது இயல்புதான். ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, அது உண்மையா, அதோட அர்த்தம் என்னன்னு அறிஞர்களுக்குள்ள தீவிரமான விவாதங்கள் நடக்கும். அதுதான் அறிவியலோட வழி. அந்த வகையில கீழடி அறிக்கை சம்பந்தமாவும் ஒரு விவாதம் இப்ப போயிட்டு இருக்கு. முதல்கட்ட அகழாய்வை நடத்தின தொல்பொருள் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா தன்னோட இறுதி அறிக்கையை சமர்ப்பிச்சிட்டார். ஆனா இந்திய தொல்லியல் துறை, அதாவது ASI, அதுல இருக்கிற சில காலக்கணிப்புகளையும் விளக்கங்களையும் கேள்வி கேட்டு சில திருத்தங்களை செய்ய சொல்லியிருக்காங்க. ஆனா அவரோ தன்னோட கண்டுபிடிப்புகள் அறிவியல் பூர்வமானது, அதை மாத்த முடியாதுன்னு உறுதியா இருக்கார். இந்த மாதிரி விவாதங்கள் நடக்கும்போதுதான் வரலாறு இன்னும் உயிரோட்டமா மாறுது. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இது எல்லாத்திலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? கீழடியில கிடைச்ச சான்றுகள் நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காத ஒரு முழு நாகரிகத்துக்கே ஒரு பேரை கொடுத்திருக்கு. ஆமாங்க, அந்த நாகரிகத்தோட பேர் தான் வைகை சமவெளி நாகரிகம். இது குறைஞ்சது கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே வைகை நதிக்கரையில செழிப்பா வளர்ந்த ஒரு சங்ககால நகர நாகரிகம். ரொம்ப சிறப்பான நகர திட்டமிடல், எழுத்தறிவு தெரிஞ்ச மக்கள், உலகம் முழுக்க நடந்த பெரிய வர்த்தகம், இதெல்லாம் தான் இந்த நாகரிகத்தோட அடையாளங்கள். கீழடி நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிய வச்சிருக்கு. வரலாறுங்கிறது ஒரு தடவை எழுதி முடிச்ச புத்தகம் இல்ல, அது இன்னமும் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ கேட்க வேண்டிய கேள்வி இதுதான்: நம்ம பழங்காலத்தை பத்தின இன்னும் என்னென்ன ரகசியங்கள் இது மாதிரி பூமிக்கடியில நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு?